திருவண்ணாமலையை பொறுத்தவரை ஏவாவேலு ஒரு அன்டிஸ்பியூட்டட் கிங்கா இருக்கார். அதாவது அதிமுக லேண்ட்ஸ்லைட் விக்டரி எடுக்கும் போதும் ஏவாவேலு தோக்கல, மயிரிழையில் ஜெயிக்கும் போதும் ஏவாவேலு தோக்கல. ஏவாவேலுன்ற ஒரு நபர் தோத்ததே இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஒரு அன்டிஸ்பியூட்டட் பர்சனா இருக்காரு. மக்கள்கிட்ட சர்வே பண்ணும் போது மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. ஆனா அதே மக்கள் என்ன சொல்றாங்க, ஏவாவேலு மக்களுக்கு செய்யறாரோ இல்லையோ எதிர்கட்சிகளுக்கு நல்லா பார்த்து கவனிச்சு செஞ்சிடறாரு. அதிமுக சரி, பாஜக ஓப்பன் அக்யூசிஷன் தான். அது இது இல்லை. இதை பத்தி நான் ஏன் சொல்றேன், நான் திருவண்ணாமலையில சர்வே பண்ணேன். ஸோ அது மக்களோட கருத்தா இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த மாற்றம் நடக்காதுன்னு மக்கள் முடிவே பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் அங்க இருக்கும் அரசியல் சூழ்நிலையா தான் இருக்கு. இவ்வளோ குறை சொல்ற சங்கர், ஸ்டாலின் தப்பு, ஆட்சி நடக்கல, விஜய் ஒரு கேரக்டர் சரியில்லை. திருவண்ணாமலையில் ஏவாவேலுவை தோற்கடிப்பதற்கு வழி இருக்கா இல்லையா? எல்லாம் செட்டில்டுப்பா. திருவண்ணாமலையை மறந்துருங்க. 234 அந்த 6 தொகுதியை மறந்துருங்க. 234 மைனஸ் ஒரு 6 ஆனா 6 எம்எல்ஏ தொகுதி வருதுன்னு நினைக்கிறேன் அந்த மாவட்டத்தில். பண்ணா 228 தான் எலெக்ஷன். 6 தொகுதியில் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏவாவேலு தோற்கடிக்கிறதுக்கே இயலாத நபர்னா? ஆமா. என்ன செஞ்சுட்டார் ஏவாவேலு? முதல்ல அவரை தோற்கடிச்சோமா இல்லையான்றதை அடுத்து சொல்லிட்டு வரேன். இப்போ ஏவாவேலுடைய தோல்வி என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே. ராமச்சந்திரன் சொல்லி இப்போ இருக்கிற அஇஅதிமுகவுடைய மாவட்ட செயலாளர், பால்வளத்துறை மந்திரியாக இருந்தார். பால்வளத்துறை மந்திரியாக அவர் தோற்கடிச்சது ஏவாவேலுனால தான். அவர் ஏவாவேலு தோத்ததுனால தான் இவர் எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆனதுனால தான் அஇஅதிமுக பீரியடில் மந்திரி ஆனார். அதனால் தோக்காத ஏவாவேலு இல்லை. ஏன் இவ்வளவு தோத்ததுக்கு அப்புறமும் உங்களை மாதிரியான ஆட்கள் மனசுல தோக்க முடியாத ஏவாவேலுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான்றதுக்கு மட்டும் நான் காரணத்தை சொல்றேன். என்ன சார் சாதிச்சு? என்கிட்ட பிம்பத்தை இது பண்ணல சார், மக்கள் மேல அந்த பிம்பத்தை ஏற்படுத்திருக்க சொல்றேன் சார். மீடியாக்களுடைய ஒரே வாதம் ஏவாவேலு தோற்கடிக்க முடியாத நபர். இப்ப நீங்க சொன்னீங்களே வாதம் கிடையாது சார், இது மக்களுக்கே மனசுல அது பதிஞ்சிருக்குன்ற. அதுதான் மீடியா என்ன சொல்றீங்களோ அதை மக்கள் சொல்றாங்கன்ற மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, என்ன செஞ்சார் ஏவாவேலு?